வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு அதாவது 6/1/2026 புதன்கிழமை. இன்றைக்கி நம்ம கும்பகோணம், அதாவது தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணத்தில் இருக்கிறதுனால நம்ம ஊர் தஞ்சாவூருக்கும் பக்கத்தில் திருவையாறில் நடைபெற இருக்கிறது தியாகராஜர் ஆராதனை விழா. இதுக்கு நம்ம கும்பகோணம், அதாவது தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருந்துட்டு நம்ம இவரை பற்றி ஒரு புகழஞ்சலி செலுத்தலைன்னா நல்லாவாக இருக்கும். அதனால் முதல்ல தியாகராஜர் பகவதருக்கு ஒரு புகழஞ்சலி செலுத்துகிறோம். அதாவது அவருக்கு ஒரு வீடியோ போட்டு அவருக்கு ஒரு புகழஞ்சலி செலுத்துகிறோம். இதுக்காக வெளியூர்லேருந்து, வெளி மாநிலத்திலேருந்து, வெளிநாட்டிலேருந்துலாம் வர்றாங்க புகழஞ்சலி செலுத்த. இந்த புகழஞ்சலி அவருக்கு செலுத்துறதுனால என்ன அவங்களுக்கு பலன்னு பார்த்திங்கன்னா, யாரை ஒருத்தங்களை நம்ம புகழ்ந்து பேச பேச நம்மளோட புகழும் அங்கே பேசப்படும். அதே போல் தான் இந்த பஞ்சரத்ன கீர்த்தனைன்னு ஒரு கீர்த்தனை உண்டு. அது ரொம்ப புகழ்பெற்ற ஒரு கீர்த்தனை. அதுக்காக இந்த கீர்த்தனை, அதாவது பாட்டு பாடுறவங்க, இசை சம்பந்தப்பட்ட அந்த வாணி ஆசீர்வாதம் பெற்றவங்களாம் கண்டிப்பாக இன்றைக்கி தியாகராஜர் பகவதற்கு புகழஞ்சலி செலுத்த வருவாங்க. இது எதனாலன்னு பார்த்திங்கன்னா, அவங்களோட புகழும் குறையாமல் மங்காமல் இருக்கணும் வாழ்நாள் முழுக்க அப்படிங்கிறதுக்காக தான் அவங்கெல்லாம் வந்து அவருக்கு புகழஞ்சலி செலுத்துகிறாங்க. இது அவரோட புகழஞ்சலி செலுத்துறதுனால இவங்களோட புகழ் இதே போல் காலத்துக்கும் அழியாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட நம்பிக்கையும். அதனால தான் அவங்கவுங்களும் வந்து புகழஞ்சலி செலுத்துகிறாங்க. அவர் பிறந்த காலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, 4ஆம் தேதி மே மாதம் 1767 பிறந்திருக்காரு. அதாவது திங்கட்கிழமை பிறந்திருக்காரு. சப்தமி திதி அன்னைக்கு பாருங்கள். ஸ்வரங்கள் 7, திதி சப்தமி திதி. சப்தமி திதியில் யார் பிறந்தாலும் அந்த திதிக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டு. இந்த சப்த ஸ்வரங்கள்னு சொல்கிறாங்கல்ல, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சப்த ஸ்வரங்களில் சப்தமி திதியில் ஒருத்தர் பிறக்கிறாருன்னா கண்டிப்பாக அவருக்கு இசைஞானம் இருக்கும். என்ன ஒன்று, கொஞ்சம் தாய் தந்தையோட உறவினர்களோட ஒன்றி இருக்க முடியாத தவிர அவங்களுக்கு அபார இசைஞானம் இருக்கும். சரி, நம்ம இப்போ திதியை பற்றி பேச வேணாம். ஏன்னா இடையில அவர் பிறந்த திதிக்கு உள்ள ஸ்பெஷாலிட்டியை சொல்கிறதுக்காக அப்படி சொல்ல வந்தேன். இப்போ நம்ம அதை பற்றி அதுக்குள்ளே போகணும். இவரோட வாழ்க்கை வரலாறை பார்ப்போம். கர்நாடக சங்கீதம் அப்படிங்கிறது ஒரு தெய்வத்தை சரணாகதி அடையக்கூடிய சங்கீதம். அதை வந்து அந்த சங்கீதத்து மூலயமா தெய்வத்தை அடையலாம் அப்படிங்கிறது இசைப்பிரியர்களின் ஒரு நம்பிக்கை. அதுமாதிரி கர்நாடக சங்கீதம் அப்படிங்கிறது ஒரு இனிமையான சங்கீதம். அது கீர்த்தனை வடிவில் பேசப்படும். அதை பற்றி நமக்கு ரொம்ப தெரியாது. இருந்தாலும் அதனுடைய சங்கீதத்தோட ஞானம் பெற்றவர்களுக்கு தெரியும் கர்நாடக சங்கீதத்தோட அருமையும் பெருமையும். அதுலேயே பஞ்சரத்ன கீர்த்தனைன்னு ஒன்று இருக்குது. அது ரொம்ப சிறப்பு வாய்ந்த கீர்த்தனை. சரி, நம்ம இப்போ தியாகராஜரை பற்றி பார்ப்போம். இவர் கர்நாடக சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான சத்குரு ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகள். அவரோட பிறந்த நாள் தான் 4ஆம் தேதி மே மாதம் 1767. இவர் வந்து திருவாரூரில் பிறந்திருக்காரு. திருவாரூரில் பிறந்தது 4 மே மாதம் 4ஆம் தேதி 1767 பிறந்திருக்காரு. பள்ளி பருவத்தில் திருவையாறு வந்துட்டாங்க குடும்ப சகிதமாக திருவையாறில் வந்து திருவையாறுலேயே வாழ்ந்திருக்காங்க. அவர் கடைசி காலம் முக்தி அடைகிற வரைக்குமே திருவையாறில் வாழ்ந்திருக்காரு. அவர் முக்தி அடைந்த காலம் பார்த்திங்கன்னா 6ஆம் தேதி ஜனவரி மாதம் 1847 முக்தி அடைஞ்சிருக்காரு. அதாவது இறைவனடி சேர்ந்துட்டார். அவர் அந்த முக்தி அடைந்த நாளை தான் எல்லோரும் தியாகராஜா ஆராதனை விழா அப்படின்னு விழா எடுத்து கொண்டாடுறோம். அதாவது நினைவஞ்சலி செலுத்துகிறோம். அவரோட பாஷையிலே கீர்த்தனை வடிவில் நினைவஞ்சலி செலுத்துகிறாங்க. இவர் பார்த்திங்கன்னா கடவுள் ராமபிரான் மீது அளவற்ற பக்தி கொண்டவராக இருந்திருக்காரு. அவர் வாழும் காலத்தில் ராமர் மீது தீராத காதல் கொண்டவராக இருந்திருக்காரு. இவர் பல பக்தி கீர்த்தனைகளை இயற்றி பாடியும் உள்ளார். இவரோட அப்பா பேர் பார்த்திங்கன்னா ராமபிரம்மம். அப்பா பேர் ராமபிரம்மம், அம்மா பேர் சீத்தம்மா. இவர் சிறு வயசுலேயே பார்த்திங்கன்னா இசை கற்க ஆரம்பிச்சிருக்காரு. சின்ன வயசுலேயே இசையை கற்றுப்போம் அப்படின்ட்டு
இசையில் ரொம்ப ஆர்வமாக ஆகி இசை கற்றுக்க போயிருக்காரு. இவரோட இசை குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு இசை கற்றுக் கொடுத்த இசை குரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சோண்டி வெங்கட ரமணையா அப்படிங்கிறவர்கிட்ட கர்நாடக இசையை கற்றிருக்காரு. இவர் ராமபிரான் மீது அளவற்ற பக்தி கொண்டதுனால ராமனை எப்படி அடையலான்னு அவர் சிந்திக்கும்போது, நம்ம கற்றுக்கிட்ட இந்த இசையாலேயே ராமரை அடையணும் அப்படின்ட்டு தன்னோட இசையின் எல்லை எவ்வளோதோ அது வரைக்கும் போயிருக்காரு. இசை மூலயமாவே சாமியை, அதாவது தெய்வத்தை அடைஞ்சிருக்காரு. அதாவது தெய்வத்தை அடையிறதுக்கு அவருக்கு தெரிஞ்ச ஒரே வழி இசை. அதனால தான் அவர் இன்றைக்கி கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளுக்கு மேலாகியும் அவரோட பேரும் புகழும் பேசப்படுது. யார் ஒருவர் தனக்கு என்ன தெரியுமோ அதை முழுமையாக கற்று அதில் பேர் வாங்கினா கண்டிப்பாக அவங்களோட பேரும் புகழும் பேசப்படும். இவர் இந்த ஒரே கடவுளை அடையணுங்கிற ஒரே காரணத்துக்காக ஆயிரக்கணக்கான இசை கீர்த்தனைகளை பாடி கர்நாடகா இசைக்கே ஒரு மகத்தான பங்களிப்பை கொடுத்துருக்காரு. இவரோட இசையில் உள்ள பாடல்கள் பார்த்திங்கன்னா, பஞ்சரத்ன கீர்த்தனைன்னு ஒரு கீர்த்தனை, அது ரொம்ப பிரசித்தி பெற்றது இவர்னால தான். பஞ்சரத்ன கீர்த்தனை பிரசித்தி பெற்றது அப்படின்னா தியாகராஜ சுவாமிகள்னால தான். இவர் பஞ்சரத்ன கீர்த்தனைன்னு ஒரு கீர்த்தனை, அந்த கீர்த்தனையில் அபார பேர் பெற்றவர். இவர் சப்தமி திதியில் திங்கக்கிழமையில் பிறந்திருக்கார். பொதுவாகவே திங்கக்கிழமையில் பிறந்தவங்களுக்கு வளர்பிறை திங்கட்கிழமை பிறந்தாக்கா குரல் வளம் ரொம்ப இனிமையாக இருக்கும். குரலுக்கு சொந்தம் கிரகம் எதுன்னு பார்த்திங்கன்னா சந்திர பகவான். அந்த சந்திர பகவான் சப்தமி திதியில் சொந்த நட்சத்திரத்துலேயோ குருவோட நட்சத்திரத்துலேயோ என்ன குரல் வளம் அருமையாக இருக்கும். அதுமாரி இந்த தியாகராஜ சுவாமிகள் சப்தமி திதியில் திங்கக்கிழமையில் பிறந்திருக்காரு. அதனால் இன்னைய தினத்தில் இவரோட புகழுக்கு புகழ் சேர்க்கிற மாதிரி புகழஞ்சலி செலுத்துவோம். ஓம் ஸ்ரீ தியாகராஜ சுவாமியே போற்றி போற்றி. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா முதல்ல என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு மேலே இதில் விஷயங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். வாழ்க வளம்.